ஹலோ, ஹாய், வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸாக இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸாக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே மாதிரி நான் ப்ராஃபிட் பண்ணேனா, லாஸ் பண்ணேனா, ஸோ அதை பற்றி தான் தொடர்ச்சியாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது தொடர்ச்சியான ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோ இதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஸோ அதில் நான் ப்ராஃபிட் பண்ணுறேனா, லாஸ் பண்ணுறேனா, ஏன் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன், ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக நான் பண்ணுற தப்பை நீங்களும் பண்ணாமல் தப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு உள்நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு ஏப்ரல் மந்த் வந்து ஓலா எலக்ட்ரிக் ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன்றதை நான் கிராஃபில் போய் காமிச்சிடுறேன். ஸோ இதான் வந்து ஓலா எலக்ட்ரிக் இதோட ஸ்டாக்கோட கிராஃபு. ஸோ இது வந்து என்ன பேனல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரேடிங் வியூ தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, தானோட சிம்பிள் இருக்கும். ஸோ இது வந்து நான் தானும் டிமாண்ட் அக்கௌண்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஜீரோதால தான். பட் தான் வந்து பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ட்ரேடிங் வியூ ஸோ இந்த பர்ட்டிகுலர் இந்த ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்பில் அதுக்காக மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேறு எதுல யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ட்ரை அவுட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஏன் என்ட்ரானன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கிராஃப் காமிச்சோனே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பேசிக்கா வந்து இது ஒரு பிரேக் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் ஆயிருந்தேன். ஸோ தெரியுதுங்களா? ஸ்டாக் இனிஷியலா ஆஃபர்லேருந்து ஒரு நல்ல மேல. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு ஸ்டாக்கு. கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மட்டுமே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ 1, 2, 3 அதுக்கப்புறம் இங்க 1, 4 ஸோ இதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து மேலே ரொம்பவே போகல. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாரி கீழேயும் சப்போர்ட்டு. ஸோ இந்த மாரி சப்போர்ட் எடுத்துட்டே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட். அதாவது இங்க வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டு. ஸோ இது நல்ல பிரேக் அவுட்ன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. பட் இங்க ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. ஏன்னா இத்தன எத்தன மாசம் இது? கிட்டத்தட்ட 2024 ஆகஸ்ட்ல இருந்து 2026 வரைக்கும் இப்ப தான் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதாவது மே மந்த் தான் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இதில நான் என்டர் ஆயிருந்தேன். ஸோ எத்தனை குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அதோட பிஎன்எல். ஸோ இதோட ஆவரேஜ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 7768.50 ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ ப்ரைஸில வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 38.84ல வாங்கியிருந்தேன். 200 குவான்டிட்டி. ஸோ அ நெறைய யூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் நான் என்னைக்கு எங்க என்டர் ஆனேன்னா, இங்க என்டர் ஆகல ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ திருப்பி இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் இல்லையே! நமக்கு கன்ஃபர்மேஷன் வராம எப்படி என்டர் ஆவுறதுன்னு சொல்லிட்டு, நான் இந்த இடத்துலயுமே என்டர் ஆவல. அதாவது ஆ லைக் 6த் ஏப்ரலும் என்டர் ஆவல, 7த் ஏப்ரலும் என்டர் ஆவல, 8த் ஏப்ரல் என்டர் ஆவல. 10த் ஏப்ரல் தான் வந்து நான் க்ளோசிங் அப்போ போய் என்டர் ஆயிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு பிரேக் டவுனுல காட்டுறேன். ஸோ தெரியுதுங்களா? 10த் ஏப்ரல் தான் நான் என்ட்ரே ஆயிருந்தேன். 10த் 4த் மந்த்து. ஸோ எத்தனை குவான்டிட்டி என்டர் ஆயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 50 அதுக்கப்புறம் க்ளோசிங் அப்போ அதாவது ஃபர்ஸ்ட்டு 50 தான் என்டர் ஆயிருந்தேன் 10த் அன்னைக்கு. அதுவும் க்ளோசிங் அப்போ. ஓகேங்களா? ஸோ 10த் என்டர் ஆயிருந்தேன் க்ளோசிங் அப்போ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 13த் அன்னைக்கு திருப்பி என்டர் ஆயிருக்கேன். எவ்வளோனா 100 குவான்டிட்டி என்டர் ஆயிருக்கேன். தெரியுதுங்களா? 100 குவான்டிட்டி என்டர் ஆயிருக்கேன் 13 அன்னைக்கு. ஸோ 13 அன்னைக்கு எங்க வருது? ஸோ இந்த கேண்டில். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கேண்டில் அதாவது என்டர் ஆனது 10 அதுக்கப்புறம் மண்டே ஓப்பன் ஆச்சு திருப்பி. ஃப்ரைடே என்டர் ஆன ஒரு 50 குவான்டிட்டி. ஸோ மண்டே ஓப்பன் ஆனோனே ஒரு கீழ போற மாதிரி இருந்துச்சு. அதே பிரைஸ்ல தான் என்டர் ஆனேன். 38.85 அதாவது 10 பைசா கம்மியா என்டர் ஆயிருந்தேன். ஸோ என்டர் ஆனதுக்கப்புறம் என்னோட இது என்னன்னா, டார்கெட் என்னன்னா, ஸோ அரவுண்ட் வந்து ஒரு 10% கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அதாவது இங்க 38ல என்டர் ஆனேன். ஸோ இங்க வரைக்கும் அதாவது லைக் 10% கிடைச்சா போதும் அப்படின்றத மாரி தான் நான் என்டர் ஆயிருந்தேன். அதே மாரி ஸ்டாப் லாஸுமே 10% தான் வச்சிருந்தேன். ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, அ லைக் 30 நான் என்ன ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுலயே. ஸோ இதான் வந்து நான் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில தான் ட்ரிகர் ஆயி ஃபுல்லா ப்ளேஸ் ஆயிருக்கு தெரியுதுங்களா? ஸோ 38.9 அதாவது 85 ஆவரேஜா என்டர் ஆயிருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ செட் பண்ணது 35 கிட்ட செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.89 அதாவது 10% கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆயிடுச்சு. ஏன் ஹிட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரைக்குமே நல்லா தான் போயிடுச்சு. பட் இங்க அப்படியே ஒரு டவுன் ட்ரெண்ட் குடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு.
ஸோ அதேமாதிரி செல் பண்ணாது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு 10 நாள்லயா இல்ல ஒரே நிமிஷம். அதாவது 5த் 5 அதாவது 5த் மே 5த் மே அன்னைக்கு என்ட்ராங்க. அதாவது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டுருக்கு. 5த் மே இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நான் இதில பண்ண தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஒழுங்கா வைக்கலன்றது தான் என்னோட தவறுன்னு நெனைக்கிறேன். ஸோ 10% கிட்ட வச்சுட்டேன். பட் மேபி அதே மாரி என்டர் ஆனதும் தப்பான பொசிஷன்ல என்டர் ஆனேன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்கேயே என்டர் ஆயிருந்தேன்னா, மேபி கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சன்ட்டு? ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறமே இங்க என்டர் ஆயிருந்தேன்னா கூட லைக் கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட லைக் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சும், இல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும்ன்றதுனால விட்டதுனால எனக்கு இங்க லைக் இவ்வளோ மேஜர் லாஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ இங்க வச்சிருந்தேன்னா நான் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியா வச்சிருந்திருப்பேன். இப்போ இங்க என்டர் ஆயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தா அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருப்பேன்னா, ஒரு லைக் 28ல என்டர் ஆயிருப்பேன் கரெக்ட்டுங்களா? 28 ஆர் 13னே வச்சுக்கோங்க. ஸோ 30ல என்டர் ஆயிருந்தேன்னா, அதிகபட்ச ஸ்டாப் லாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் கீழ தான் வச்சிருப்பேன். இல்ல. ஸ்டாப் லாஸ் இங்கேயுமே 10% வச்சிருந்திருப்பேன். பட் இது வந்து வந்திருக்காது. இந்த இடத்துல என்டர் ஆயிருந்தேன்னா, இந்த ஸ்டாக்கே இந்த இடத்துக்கு வந்திருக்காது. பட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணா பேசலாம். பட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் தலைவர் தொட்டுட்டு அப்படியே மேல தான் போயிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் ஆன இடத்துலேருந்தே சொல்றேனே, நான் 38ல எவ்வளோ என்டர் ஆனேன்? 38.39 வச்சுக்கோங்க. 39 ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து 25% கிட்ட போய் தலைவர் டச் பண்ணிட்டு, திருப்பி சைட்வேஸ்ல போயிட்டுருக்காரு. பட் நமக்கு லாஸ் ஆனது லாஸ் ஆனது தான். ஏன்னா, நான் அதுக்கப்புறம் என்ட்ரு ஆவல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோனே, சரி ஓகே டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ மேபி நான் இங்கே ஆவரேஜ் பண்ணியிருந்திருக்கணும். பட் எனக்குமே நானே இப்போ தான் கத்துக்கிட்டு இருக்கறதுனால, பட் ஸோ இத ஆவரேஜ் பண்ணியிருந்தா மேபி அ ஓவரால் இந்த லாஸஸ் வந்து நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்ல இருந்திருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இது பேசிக்கா ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். நீங்க ஃப்யூச்சர்ல இந்த மாதிரி ஒரு சினாரியோ பேஸ் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் காஷனா இருங்க. அதுக்காக தான் அத ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.